கும்பகோணம் அருகே பருத்திச்சேரிக்கும் குடவாசலுக்கும் இடையே உள்ள குடமுருட்டி ஆற்று மரப்பாலத்தை கான்கிரீட் பாலமாக அமைத்திடக் கோரி இந்திய கம்யூனிஸ்ட் மற்றும் மார்க்சிஸ்ட் கட்சியினர் தொடர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். கும்பகோணத்தை அடுத்த திருவிடைமருதூர் வட்டத்தில் உள்ள கிராமங்களைச் சேர்ந்த மாணவர்கள், வர்த்தகர்கள், விவசாயிகள் என அனைத்து தரப்பினரும் குடமுருட்டி ஆற்றில் உள்ள மரப்பாலத்தை கடந்துதான் குடவாசலுக்கு செல்ல வேண்டும். இந்த மரப்பாலத்தை மாற்றி கான்கிரீட் பாலமாக கட்டித்தர வேண்டும் என கோரி சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் மனுக்கள் அளித்தும் கவன ஈர்ப்பு போராட்டங்கள் நடத்தியும் இதுவரை எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என தெரிகிறது. கடந்த ஆண்டு மார்ச் மாதம் நடைபெற்ற சாலை மறியல் போராட்டத்தின் போது பேச்சுவார்த்தை நடத்திய அதிகாரிகள் 3 மாதத்திற்குள் பாலத்தின் கட்டுமான பணிகள் தொடங்கப்படும் என்று உறுதி அளித்தனர். ஆனால் இதுவரை எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. இந்நிலையில் பருத்திச்சேரிக்கும் குடவாசலுக்கும் இடையே உள்ள குடமுருட்டி ஆற்று மரப்பாலத்தை கான்கிரீட் பாலமாக அமைத்திடக் கோரி இந்திய கம்யூனிஸ்ட் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் பருத்திச்சேரி குடமுருட்டி ஆற்றங்கரையில் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். போராட்டக்காரர்களுடன் திருவிடைமருதூர் வட்டார வளர்ச்சி அலுவலர் ஆனந்தராஜ் பேச்சுவார்த்தை நடத்தினார். குடவாசல் பேரூராட்சிக்கு செல்ல வேண்டியிருக்கிறது. இந்த மரப்பாலத்தை மாற்றி பொதுமக்களுடைய பயன்பாட்டிற்காக ஒரு சிமெண்ட் பாலம் அமைத்துக் கொடுக்க வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் தொடர்ந்து அரசு அதிகாரிகள்கிட்ட, அது மாதிரி தமிழ்நாடு அரசுக்கு தொடர்ந்து மனுக்கள், போராட்டங்கள் என்கிற முறையில் தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறோம். ஆனால் தமிழ்நாடு அரசை பொறுத்தவரையில், மாவட்ட நிர்வாகத்தை பொறுத்தவரையில் இந்த மரப்பாலத்தை மாற்றுவதற்கு எவ்விதமான நடவடிக்கையும் மேற்கொள்ளாத சூழ்நிலையில் இன்றைக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் பள்ளி கல்லூரி மாணவர்கள், குழந்தைகள், நோயாளிகள், பொதுமக்கள் நலன் கருதி இந்த மரப்பாலத்தை உடனடியாக போர்க்கால அடிப்படையில் அகற்றி சிமெண்ட் பாலத்தை அமைப்பதற்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள் உரிய முறையில் இதில் தலையீடு செய்து இந்த மரப்பாலத்தை அகற்றி சிமெண்ட் பாலம் அமைக்க வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் இந்த தொடர் காத்திருப்பு போராட்டம் என்பது இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதில் உரிய தீர்வு கிடைக்காத வரையில் எங்களுடைய தொடர் போராட்டம் என்பது தொடர்ந்து நடக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம்.